ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிப்ஸோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டிச் பண்ண கேதரிங் பேண்ட் தான் இது. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னால் ஒரு 4 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னெல்லாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா செக்கிங். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். எந்த ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போதுமே ஃபஸ்ட்டே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து தான் கட் பண்ணுவோம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போது ஒவ்வொரு ட்ரெஸ்க்கும் ஒவ்வொரு அளவுகள் பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் லென்த்து நம்ம பார்க்கணும். பேண்ட்டோட லென்த்து, பெல்ட்டோட லென்த்து, பெல்ட்டோட வித்து, கிராச் பாயிண்ட்டோட வித்து, கீழே கால் ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த வித்து. இந்த அளவுகள் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணும்போது எந்த அளவுகள் மெஷர் பண்ணோமோ அதே அளவு ஸ்டிச்சிங்க்கு அப்புறமும் இருக்காங்கிறத செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு, அன்வான்ட் த்ரெட்டு, அங்கங்கே த்ரெட்டு கட் பண்ணாமல் இருக்கும் எக்ஸஸாக, அது எல்லாம் ட்ரிம் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப்பும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் போயிடலாம். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா அயனிங். அயன் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஒரு கஸ்டமருக்கு நம்ம ட்ரெஸ்ஸை கொடுக்குறதுக்கு முன்னால் கண்டிப்பாக அயன் பண்ணி தான் கொடுக்கணும். நீங்கள் அயன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஓன் ட்ரெஸ்ஸஸை அயன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கஸ்டமரோட ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொடுங்க. அயன் பண்ணி கொடுத்தா ஒரு பொட்டிக் ஸ்டைல் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா கடையிலையுமே டெய்லர்ஸ் அயன் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம பிஸ்னஸை ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகிறதுக்கு இந்த அயனிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம அயன் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம பிஸ்னஸ் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபோல்டிங். ஏற்கனவே ஒரு குர்த்தியை எப்படி ஃபோல்டு பண்ணுங்கிறத வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பேண்ட்டை இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத சைடில் இருக்கிறத மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி குட்டியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ண மெட்டீரியலுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு ப்ரைஸ் கால்குலேட் பண்ணி சொல்ல வேண்டியது அது உங்கள் பொறுப்பு தான். ஏன்னா உங்களோட உழைப்பு தான். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் எவ்வளோ வாங்குகிறாங்க, ஒரு பேண்ட் எவ்வளோ வாங்குகிறாங்க, ஒரு டாப்ஸ் எவ்வளோ வாங்குகிறாங்க, சாரீ ஓரம் எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் மூலமாவது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து கொஞ்சம் ஒரு 5 ரூபா, ஒரு 10 ரூபா கம்மியாக வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய கஸ்டமர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமே அதுக்கான அமௌண்ட்டை வாங்குறதுக்கு முன்னால் ட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுக்குறீங்கன்னா ஒரு வாரத்தில் தாரேன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க, 1 மாதம் ஆக்குவாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மறந்துடுவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.